இல்ல, திரு அண்ணாமலை அவர்கள் உண்மைக்கு புறம்பாக திரித்து பேசுகிறார். ஒன்றிய அரசு கொண்டு வந்த விஸ்வகர்மா திட்டம் என்பது வேறு, தமிழ்நாட்டில் கலைஞர் பெயரில் அறிவித்திருக்கின்ற திட்டம் என்பது வேறு. ரெண்டத்தையும் முடிச்சு போடுறார். அவங்க கொண்டு வந்திருக்க விஸ்வகர்மா திட்டம், ஒருவன் செருப்பு தைத்திருந்தால் அவன் செருப்பு தைக்கணும், அதுக்கு தான் நாங்கள் உதவி செய்வோம். ஒருத்தன் வந்து விஸ்வகர்மா தொழிலை பண்ணி கொண்டு இருக்கிறான், நகையை உருக்குறான்னா அவன் அதை தான் பண்ணணும். செருப்பு தைக்கிறவர் போய் நான் நகையை உருக்க போறேன் அப்படின்னா அதுக்கு வசதி கிடையாது, நிதி உதவி கிடையாது, கடன் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இங்க மாண்பு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்க திட்டம் அப்படி கிடையாது. இந்த திட்டத்தில் நீ எந்த தொழில வேணாலும் பண்ணலாம். செருப்பு தைக்கிறவர் வந்து நான் கட்டடம் கட்ட போறேன், எனக்கு லோன் கொடுங்கன்னு கட்டலாம். குலத்தொழிலை உறுதிப்படுத்த துடிப்பது பாஜக அரசு, ஆர்எஸ்எஸ். குலத்தொழிலை ஒழிக்க வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்றது தான் மாண்பு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்க திட்டம். ரெண்டு திட்டத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. உண்மைக்கு புறம்பா பேசுறாரு. இல்லையா, அவங்களுக்கு என்னன்னா பட்டப்படிப்புக்கு போயிடக்கூடாது, மேல் படிப்பு படிக்க கூடாது, ஆராய்ச்சி படிப்புகளுக்கு போகக்கூடாது. அதனால 18 வயசுலயே அவங்க கட் பண்றாங்க அவங்கள. இங்க அப்படி கிடையாது. 35 வயது வரைக்கும் நீங்க வந்து மேல வரணும், வாழ்க்கையில முன்னேறணும், படிக்கணும். அதுக்கு மேல உன்னால முன்னேற முடியல, தொழில் செய்யணும்னா இந்த தொழில நீங்க விருப்பப்பட்டு இணையலாம். இதற்கு பார் கிடையாது, இன்னார் தான் இந்த தொழிலை செய்யணும். ஓகே, இன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறந்த நாள். காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தெரிவித்துக் கொள்கிறது.